பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியிலேருந்து இது பண்ணிகிட்ருக்காங்க பேசுகிறோம். இங்கே மாடுகளுடைய தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நெல்லை மாநகராட்சி பகுதியில் உள்ள வண்ணாரப்பேட்டை பைபாஸில் 2 மாடுகள் சண்டையிட்டதில் ஒரு நபர் ஆக்சிடெண்ட் ஆகி மரணம் ஏற்பட்டது, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. மாடுகளுடைய எண்ணிக்கை சிட்டிக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது. மாடுகளை உரிய பராமரிப்பு இல்லாமலே வச்சுருக்கிறாங்க. மாநகராட்சி பகுதிகளில் அதுவும் மார்க்கெட் மாதிரி மெயின் பகுதிகளில் மாடுகளுடைய எண்ணிக்கையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை உரிய பராமரிப்பு இல்லாமல் பாலை மட்டும் கறந்துட்டு விட்டுடுறாங்க உரிமையாளர்களும். இதனால் மக்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் டெய்லி 4-5 ஆக்சிடெண்ட்கள், பைக்கில் போகிறவங்க, காரில் போகிறவங்க, லேடிஸு, சின்ன குழந்தைகள்லாம் மாடு முட்டி தள்ளிடுறது நீங்கள் லைவாக பார்க்கலாம். மார்க்கெட் பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கு, அந்த ரோடே இவ்வளோ தான் இருக்குது. பஸ்ஸு போகிறதுக்கு அங்கே இடம் கிடையாது. ஒரு பஸ்ஸும் ஒரு காரும் போனாலே போக முடியாது. 10 மாடு வந்து படுத்து கிடக்குது குப்பை தொட்டிகளில். இதனால் யாருமே போய் காய்கறி கூட வாங்க முடியாத சூழ்நிலை தான் பாளையம் மார்க்கெட் பகுதியில் நடக்குது. இப்போ தெற்கு பஜார்லேயும் அதே சூழ்நிலை தான். சின்ன குழந்தைங்க, இது குழந்தைகள் அதிகம் நடமாடும் பகுதி. மாடு எல்லாரையும் முட்டி தள்ளிடுது. அதனால் மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு மாடை வெளியே விடாதபடி ஒரு நல்ல ஒரு கண்டிஷனான ஒரு இதை நீங்கள் மாநகராட்சி ஒரு புதிய நடைமுறை கொண்டு வந்து மாடுகளை வெளியே விடாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுமக்கள் இதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. திருநெல்வேலி மாநகராட்சியில் எங்கே பார்த்தாலும் பொது இடங்களில் குப்பையை கொட்டுறாங்க. இந்த குப்பையை கொட்டுறதுனால மாடுகள் அனைத்தும் ரோட்டில் நின்று குப்பைகளை சாப்பிடும்போது ஒரு மாடு இன்னொரு மாடு முட்டி மோதி ரோட்டில் போகக்கூடிய வாகனத்தை ஓட்டிகளுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இது யாராவது ஒருத்தர் இறந்தால் மட்டும்தான் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க தவிர மற்றபடி நிரந்தரமாக நடவடிக்கை எடுக்க மாநகராட்சி நிர்வாகம் தயக்கம் காட்டுது. உடனடியாக மாடு வளர்ப்போருக்கு லைசன்ஸ் வழங்கணும். லைசன்ஸ் வழங்கி மாடை வெளியே விட்டாங்கன்னா பெனால்ட்டி போடணும். அந்த அளவுக்கு. 2வது மேய்ச்சல் நிலம் பாளையங்கோட்டில் உண்டு. நம்ம கான்வென்ட் பள்ளியிடம் வந்து மேய்ச்சல் லேண்டு, அந்த லேண்டை மீட்டு கொடுத்தாங்கன்னா மாடு ரோட்டுக்கு வராத அளவுக்கு பாதுகாத்துக்கலாம். இந்த ஆக்சிடென்ட்டை தடுப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கறவை மாடுக ரோட்டில் வந்து மாட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் பாலை கறந்துட்டு வீட்டுக்கு வந்துடுது. அதனால தீவன செலவு மிச்சப்படுது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஆக்சிடென்ட் நடக்கும்போது மட்டும்தான் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க தவிர நிரந்தர நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க. இவங்களுக்கு அதிகப்படியான பெனால்ட்டி போடணும். 1. 2வது காளை மாடு ஃபுல்லாக அடிமாட்டுக்காண்டி வளர்க்கப்படுகிறது. அதை சிட்டிக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. சிட்டிக்குள்ளே அலோவ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த அடிமாட்டு ரோட்டில் நடக்கிறதும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கவும் மாநகராட்சி நிர்வாகம் நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.